வணக்கம். இதற்கு முந்தைய காணொளியில் நாம் குறுநில பண்ணை திட்டத்தை பற்றி பார்த்தோம். அந்த காணொளியை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பை மூலம் பார்த்துக் கொள்ளவும். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் நபவக முன்வைக்கும் பசுமை கொள்கை நோக்கம் இதுதான். இனி பால் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய அவசியம் குறையும். அதனால் பால் கொண்டு செல்லும் செலவும் மிகவும் குறையும். அதே நேரத்தில் தேவையற்ற வாகன பயணம் குறைவதால் கரிம வாயு வெளியேற்றமும் மிகவும் குறையும். உள்ளூர் பால் என்பது பொதிப்பாலுக்கு எதிரான பிரச்சாரம் அல்ல, மாறாக மக்களுக்கு நம்பகமான ஒரு மாற்றை உருவாக்குவதே இதன் முயற்சியாகும். தர சோதனை, தூய்மையான கறப்பு முறை, குளிர்வித்த பாதுகாத்தல், கலப்பட தடுப்பு, நேர்மையான விநியோகம் ஆகியவற்றின் மூலம் மக்களுக்கு பாதுகாப்பானதும் நம்பிக்கைக்குரியதுமான உள்ளூர் பால் கிடைக்க வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். திரு சீமான் சொல்லும் பெரிய அரசு பண்ணை, 21 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களை அரசு குத்தகை யோசனை உணர்வு உள்ளது. அதை நான் மதிக்கிறேன். ஆனால் அது இந்தியாவின் சமூக பொருளாதாரத்திற்கு சூழலுக்கு முழுவதும் பொருந்தாத திட்டமாகும். மாறாக பொருளாதார ரீதியில் ஒரு முறை அரசு ஊழியரை அமைப்பை உருவாக்கினால் நாம் அவரை பணி நீக்கம் செய்ய முடியாது. லாபம் இல்லாவிட்டாலும் சம்பளம் செலுத்த வேண்டும். ஆயிரக்கணக்கான மாடுகளை ஒரு பெரிய மையத்தில் சேர்த்தால் நோய் பரவும் வேகம் மிகவும் அதிகமாகும். தீவனம் வாங்கும் ஒப்பந்தத்திலும் அரசு அளவில் ஊழல் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அரசியல் நியமனம் இருக்கும். அதாவது உழைக்கும் மனிதனுக்கு உரிமை உணர்வு மிகவும் குறைவு ஏற்படும். அரசு பண்ணையில் ஊழியர் மனநிலை தான் இருக்கும். மாறாக குறு பண்ணையில் தான் உரிமையாளர் என்ற மனநிலை இருக்கும். உள்ளூர் குறு தொழில் முனைவோர் உருவாக்கும் உற்பத்தியால் உள்ளூர் சந்தை விரிவடையும். அதனால் பண்ணைக்கான உரிமை புதுப்பிப்பு கட்டணம் மூலம் அரசுக்கும் இதனால் வருவாய் ஏற்படும். மக்களுக்கு நேரடி குடும்ப வருமானமும் இதனால் கிடைக்கும். ஒரு மக்களின் பொருளாதார கணக்கு என்பதை பார்ப்போம். ஒரு விலங்குகளை தினமும் பராமரிப்பது, தீவனம் போடுவது, தூய்மைப்படுத்துவது போன்ற கடினமான உடல் உழைப்புக்கு மற்றும் இதனால் பல நேரமும் உடல் உழைப்பும் நாம் இதில் செலுத்த வேண்டும். உதாரணமாக ஒரு 4 மாடு வளர்ப்பு லாப கணக்கை நாம் பார்க்கலாம். அதற்கு சுமார் 2.6 லட்சமும், கொட்டகை மற்றும் அடிப்படை அமைப்புக்கு ஒரு 45,000, பால் கேன், கருவிகள், சுத்தம் செய்யும் பொருட்கள் ஒரு 15,000 ஆரம்ப முதலீடு சுமார் 3.2 லட்சம் என்று வைத்துக் கொள்ளவும். இது ஒரு தோராய கணக்கு. இந்த 4 மாடுகள் இருந்தாலும் எல்லா மாடுகளும் ஒரே நேரத்தில் பால் தராது. வாங்கிய உடனே பால் மாடாக இருக்காது. அதனால் பாதுகாப்பான கணக்கில் தினசரி பால் உற்பத்தி 36 முதல் 48 லிட்டர் என்று எடுத்துக்கொள்ளும் இந்த மாதிரியில். ஆக நேரடி உள்ளூர் விற்பனையில் லிட்டருக்கு 60 ரூபாய் கிடைத்தாலும் கூட மாதத்திற்கு 66,000 முதல் 86,000 வரை கிடைக்கும் என்று இந்த கணக்கில் வருகிறது. மேலும் சாணம் உரம் மூலம் 2,000 முதல் 3,000 வரை லாபம் பெறலாம். 4 மாடு கொண்ட பண்ணையின் வருமானம், பால் அளவு, பால் தரம், தீவன செலவு, கடன் வட்டி, நேரடி விற்பனை, கால்நடை ஆரோக்கியம் ஆகியவற்றை பொறுத்தே இது மாறுபடும் இந்த கணக்கு. எனவே ஒவ்வொரு பண்ணைக்கும் தனி வணிக திட்டம் தயாரித்து குறைந்தபட்சம் 12 மாதமாவது உண்மையான வரவு செலவு பதிவின் அடிப்படையிலே இந்த லாபம் மதிப்பிட வேண்டும். நேரடி விற்பனை கிடைக்கவில்லை என்றால் ஆவினை நம்பியிருக்க வேண்டும். ஆனால் ஆவின் சுமார் 36.85 தான் லிட்டருக்கு தரும். அதுவும் 4.3 கொழுப்பு, 8.2 SNF என்ற தரநிலையை பால் பூர்த்தி செய்தால்தான் முழு விலை கிடைக்கும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. அந்த தரத்தை தமிழ்நாட்டில் சுமார் வெறும் 5% பால் மட்டுமே பூர்த்தி செய்கிறது என்று பால் உற்பத்தியாளர் சங்கம் கூறியது. அது குறிப்பிட்ட விலையில் ஆவின் இடம் பாதுகாப்பாக விற்றாலும் இது ஒரு எட்டாக்கனியாக எல்லாருக்கும் இருக்கும். சரி, நபவக இதற்கு என்ன தீர்வு தரும்? இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க அதாவது சந்தை உருவாக்கும் வழிகளில் முதல் திட்டம், மாடு வாங்குவதற்கு முன் வாடிக்கையாளர்கள் பதிவு கட்டாயம். குறைந்தபட்சம், அதாவது நீங்கள் மாடு வளர்க்கும் திட்டத்தில் நீங்கள் இணைகிறீர்கள் என்றால் குறைந்தபட்சம் அக்கம் பக்கம் 20லிருந்து 30 வாடிக்கையாளர்களை நீங்கள் சேர்க்க வேண்டும். உதாரணமாக குழந்தைக்கு உயரம், வலிமை, நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் நல்ல சதவீதத்தில் இருக்க வேண்டுமா? அதனால் நம்ம வீட்டு சுத்தமான பாலை வாங்குங்கள். இதற்கு சுத்தமான தீவனம், மருத்துவ கண்காணிப்பு, தர சோதனை, பாக்கெட் பால் விட விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நம்பிக்கையான பால் என்று நீங்களே உங்கள் அக்கம் பக்கத்தில் வாட்ஸ்அப் பட்டியல் மூலமாக, முன்பணம் மாத சந்தா மூலமாக இதனை நீங்கள் முன்வைக்கலாம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம், பால் தர சோதனை, நேரம் தவறா விநியோகம் அல்லது ஒரு சிறிய உள்ளூர் சந்தா பட்டியல் இருக்க வேண்டும். மேலும் பல நிறுவனங்கள் இதில் உள்ளன. அக்ஷய கல்பம் விவசாயிகளிடமிருந்து பால் வாங்கி பிரீமியர் பிரைஸ்க்கு விற்கும் நிறுவனமாகும். அதிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கண்ட்ரி டிலைட் மொபைல் ஆப், சந்தா மூலம் வீடுகளுக்கு பால் வழங்கும் நிறுவனம்,
உழவர் பூமி, சென்னைக்கு மையமாக கொண்ட இந்த உள்ளூர் விவசாயிகள் வீட்டிலேயே பால் வழங்கும் மாதிரி இது போன்ற பல ஆப்புகளும் தனியார் வாடிக்கையாளரும் இருக்கிறார். மேலும் குறு பண்ணையாளர்கள் சேர்ந்து ஒரு ஊர்பால் கூட்டுக்குழு ஒன்றே அமைக்கலாம். ஒரே தர சோதனை, ஒரே பட்டியல், ஒரே விலை, ஒரே விநியோக முறை. அப்போதுதான் நம்பிக்கை இங்கு உருவாகும். 10 அல்லது அதற்கு மேற்பட்ட உற்பத்தியாளர்கள் இணைந்து உற்பத்தியாளர் மூலம் உற்பத்தியாளர் நிறுவனம் என்றே ஒன்றை தொடங்கலாம். அதில் குளிரூட்டும் மையம், பால் பதப்படுத்துதல், பொதுவான விநியோகம் போன்ற பெரிய முதலீடுகளுக்கு போதுமான உறுப்பினர்கள் மற்றும் வணிக அளவு இதற்கு தேவைப்படும். திட்டத்தகுதி மற்றும் அப்போது செயல்பாட்டில் இருக்கும் அரசு திட்டங்களின் அடிப்படையில் உற்பத்தியாளர் குழு அல்லது கூட்டுறவு வங்கி, கால்நடை வளர்ப்பு கடன், FPO ஆதரவு, குளிரூட்டும் வசதி நிதி ஆகியவற்றை விண்ணப்பித்து இதனால் போதிய உதவி நாம் பெற முடியும். மேலும் பாலை பிரித்து விற்கும் முறையும் உள்ளது. அதாவது ஒரு பகுதி வீட்டு சந்தா, ஒரு பகுதி டீ கடை அல்லது இனிப்பு கடை, அம்பாசமுத்திரம், கல்லடைக்குறிச்சி, பாபநாசம் போன்ற பல வீதிகளில் டீ கடைகள், பேக்கரிகள், இனிப்பு கடைகள், அல்வா கடைகள் போன்ற சிறிய உணவு வழங்குநர்களிடம் அல்லது கோவில் பிரசாதம் தயாரிப்போர் போன்றவர்களிடம் தினசரி பால், நெய் தேவையானவர்களுக்கு மீதியை நாம் வழங்கலாம். இதர பால் இருந்தால் மட்டும் ஆவினையில் நாம் நோக்கினால் நல்ல லாபகரம் பெற முடியும். மேலும் FSSI அடிப்படை பதிவு, அதாவது நாம் உற்பத்தி பண்ணும் பால் பொருளில் சில விதிமுறைகள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். துருப்பிடிக்காத எக்கு பாத்திரங்கள், தொகுதி பதிவீடு, லேபிள், காலாவதி, நீரின் தரம் போன்ற பகுதி தெளிவாக இருக்க வேண்டும். நெய், பால்கோவா, கெஃபீர் பாலின் கொழுப்பு சதவீதத்தை பொறுத்து சுமார் 22 முதல் 25 லிட்டர் பால் மூலம் 1 கிலோ நெய் கிடைக்கலாம் என்று கணக்கு கூறுகிறது. ஆனால் இது நிலையான கணக்கு அல்ல. மாட்டின் இனம், மற்றும் தீவனத்தை பொறுத்து மாறுபடலாம். மொத்த விற்பனையாக 1 கிலோ 1000 ரூபாய் என்று வைத்துக்கொள்வோம். இல்லைன்னா சில்லறை விற்பனையாக 1 லிட்டர் நெய் 1200 ரூபாய் என்று வைத்துக்கொள்ளலாம். இதற்கு ஒவ்வொரு குடும்பமும் தனியாக செய்ய வேண்டாம். இது நபவக ஆலோசனை மற்றும் வழிநடத்தும் குழு, பால் பதப்படுத்தும் மையம் இதை அமைத்து இதனை ஆலோசனை செய்யலாம். மேலும் நபவக அரசு தரச்சான்று கொடுத்தால் கஸ்டமர் ட்ரஸ்ட் வரும். இதன் மூலம் 60 ரூபாய் கொண்ட பால், 1 லிட்டர் பால் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். அதற்கு பால் கொழுப்பு சோதனை, SNF சோதனை, கலப்பட சோதனை, ஆன்டிபயோட்டிக் HM சோதனை, காய்ச்சிய பயன்படுத்தும் குறிப்பு, பண்ணை பதிவு எண் போன்றவை இருந்தால் மக்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை வரும். இவை இருந்தால் தான் மக்கள் பாக்கெட் பாலிலிருந்து உள்ளூர் பாலை நோக்கி வருவார்கள். முதல் 6 மாதம் சந்தை கட்டமைப்பு காலம். இந்த காலகட்டத்தில் மக்கள் முழு லாப மனப்பான்மையை கைவிட்டு பால் தரத்தை நிரூபிக்க வாடிக்கையாளர்களை சேர்க்க மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் இந்த 4 மாடுகள் மூலம் 2000 முதல் சாண வருவாயும், அதாவது இதை உயிர் வாயு அல்லது மண்புலம் உரமாக மாற்றினால் சந்தையில் 1 கிலோவுக்கு 3 to 6 ரூபாய் வரைக்கும் விற்கலாம். இயற்கை உரம், நாற்றங்கால் தோட்டம், விவசாயிக்காக விற்கலாம். இது போன்ற பல வழிமுறைகள் உள்ளன. நகர்ப்புறங்களில் ஒரு சிறிய பண்ணை அமைக்க நிலம் வாடகைக்கு எடுத்தால் பெரும் தொகை இதுக்காக செலவாகும். ஆனால் இந்த திட்டத்தின் மூலம் நில வாடகை இல்லை, மின்சாரம், தண்ணீர், தீவனம் போன்ற மானிய ஆதரவுடன் கிடைக்கும். அதனால் லாப வரம்பு மிகவும் அதிகரிக்கும். வேலையில்லா இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, சிறு குடும்பங்களுக்கு ஆர்வமாக இந்த தொழில் கண்டிப்பாக வர முடியும். மேலும் இதனின் அடுத்த கட்டமாக வெறும் பால் விற்பனை மட்டும் இல்லாமல் அரசு தரமான தீவனம், கால்நடை மருத்துவ கண்காணிப்பு, பால் தர சோதனை, சுத்தமான உற்பத்தி முறை ஆகியவற்றை கட்டாயப்படுத்தினால் நம்முடைய பால் தரம் உயர்தர தரநிலைக்கு செல்ல முடியும். அதிலிருந்து தயிர், நெய், பன்னீர் மட்டுமல்ல, மேல்நாடுகளில் பயன்படுத்தப்படும் கெஃபீர், யோகுர்ட், மொசரெல்லா, புர்ரேத்தா, சமோசா, ஸ்வச்சபெல்லா, பன்னகோத்தா, புதினோ, மஸ்கர்போனே, ரிகோத்தா போன்ற யூரோப்பிய, அதாவது மதிப்பு உயர்ந்த பால் பொருட்களையும் நாம் தமிழ்நாட்டிலேருந்தே உருவாக்க முடியும். இதன் மூலம் ஐரோப்பிய சந்தையில் கூட நுழைய முடியும். அது எளிதல்ல. அதற்கு மிக கடுமையான தரச்சான்று, குளிர்சாதன சங்கிலி, ஏற்றுமதி விதிமுறை, நோய் தடுப்பு பதிவு, உணவு பாதுகாப்பு சோதனை எல்லாம் தேவை. ஆனால் முதலில் ஐக்கிய நாடான அரபு நாடுகள், சவுதி அரேபியா, கத்தார், சிங்கப்பூர், மலேசியா போன்ற தமிழர்கள் மற்றும் இந்தியர்கள் அதிகம் வாழும் சந்தையில் நாம் நம்பிக்கையை உருவாக்கலாம். அங்கே தரமான தமிழ் மண் பால் பொருட்கள் என்ற பெயர் வந்த பிறகு மெதுவாக உலக சந்தையை நோக்கி நாம் செல்லலாம். இது ஒரு யோசனை மட்டுமே. மேலும் இந்த திட்டத்தில் யாருக்காக முன்வைக்கிறேன் என்றால், இளம் பெண்களுக்கு சுய வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதாவது வருமானம் இல்லாத
ஆனால் விலங்கு வளர்ப்பில் ஆர்வம் கொண்ட ஒரு இளம் பெண்ணுக்கு இந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தும். பசுமாடு வாங்குவதற்கு பெரிய முதலீடு தேவைப்படலாம். ஆனால் அதே இடத்தில் ஒரு இளம் பெண் 50 நாட்டுக்கோழிகளுக்கு அல்லது 5 ஆடுகளை கொண்டு மிக குறைந்த முதலீட்டில் ஒரு குட்டி கோழிப்பண்ணை அல்லது சிறு ஆட்டு பண்ணையை தொடங்கலாம். 50 நாட்டுக்கோழி அல்லது 5 ஆடுகள் கொண்ட ஒரு குறு அலகு உடனடி பெரிய வருமானம் திட்டம் அல்ல. ஆனால் இது குடும்பத்திற்கு கூடுதல் வருமானமே. சத்துணவு, சுயதொழில் அனுபவம் மற்றும் படிப்படியாக வளர்ச்சியினால் அழகாக உருவாக்கலாம். இது அவளை அடுத்தவர்களிடம் கையேந்த வைக்காமல் சுயசார்புடையவளாக மாற்றும். அதுவே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். மேலும் ஒரு பெண்ணுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவி கொடுத்தால் அது வெறு செலவு மட்டுமே. ஆனால் அவளுக்கு குறுப்பண்ணை அமைத்தால் அவள் ஒரு உள்ளூர் உணவு உற்பத்தியாளர் அல்லது குறு தொழில் முனைவோர் என்ற சமூக அந்தஸ்தை அவளால் அங்கீகரிக்க முடியும். சுயமரியாதையுடன் மற்றும் கண்ணியமாகவும் இந்த திட்டத்தின் மூலம் அவளுக்கு நிரூபிக்க முடியும் உள்ளூரிலே. மேலும் உணவு பாதுகாப்பு, இந்த கொள்கையின் பின்னணியில் உள்ள முக்கிய கருத்தில் நான் பல நாடுகள் வாழ்ந்தபோது உணர்ந்தேன். அதாவது போர்கள், நோய் தொற்று மற்றும் பிற சவால்களில் நாம் தவிர்க்க முடியாதவை. எனவே ஒரு நாடு இராணுவ பலத்தை மட்டும் நம்பாமல் உள் ரீதியாகவும் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதும் மிகவும் முக்கியமானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நமது தற்போதைய உணவு முறை என்பது உலகளாவிய அல்லது மாநிலங்களை இடையே வர்த்தக சங்கிலியை நம்பி இருக்கிறது. உதாரணமாக, ஒரு நகருக்கு தேவையான பால் மற்றும் உணவுப் பொருட்கள் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் அல்லது பிற மாவட்டங்களிலிருந்தோ பிற மாநிலங்களிலிருந்தோ லாரிகள் மூலம் வருகின்றன. கோவிட்-19 போன்ற பெருந்தொற்று காலங்களில் எல்லைகள் மூடப்பட்டது, போக்குவரத்து முடங்கி அத்தியாவசிய பொருட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டது. அதனால் விலைவாசி அதிகரித்தது. இந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு வார்டிலும் அல்லது பேரூராட்சியிலும் பல குறு பண்ணைகள் இருந்தால் போக்குவரத்து முடங்கிலும் உள்ளூரிலே பால் உற்பத்தி தடையின்றி கிடைக்கும். அதேபோல் தற்போதைய சர்வதேச வர்த்தகம் மற்றும் எரிபொருள் வளங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கே தெரியும். ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை, டீசல் விலையை நீங்களே தெரிந்திருக்கிறீர்கள். அப்போது இந்த உள்ளூர் உற்பத்தி முறை ஒட்டுமொத்த சமூகத்தையும் பசி பணியிலிருந்து காப்பாற்றும். உதாரணமாக, ஒரு பசு இருந்தால் பால், தயிர், பன்னீர், பால்கோவா, பால் பொடி போன்றவை வீட்டிலேயே நாம் தயாரித்து உருவாக்கலாம். பண்ணை திட்டத்தின் ஒரு இறுதி சுருக்கத்தை கொண்டு நான் இந்த காணொலியை முடிக்கிறேன். நபவக ஆட்சிக்கு வந்தால் தெருவில் திரியும் மாடுகள் வெறும் அபராத பிரச்சனையாக பார்க்கப்படாது. அதை குடும்ப வருமானமாக மாற்றும் திட்டமாக இருக்கும். மாடுகள் தெருவுக்கு வராமல் போனால் விபத்து செலவு, மருந்து செலவு, சாக்கடை அடைப்பு செலவு, குப்பை மேலாண்மை செலவு இவை எல்லாம் குறையும். அரசு சம்பாதிப்பது மட்டும் லாபம் அல்ல, அரசு செலவை குறைப்பதும் ஒரு லாபமே என்று நான் கூறுகிறேன். மேலும் இந்த திட்டத்தில் அரசு பணத்தை வீணடிக்கவில்லை. நிலம், தண்ணீர், மின்சாரம், தீவனம், மருத்துவம் ஆகியவற்றை கட்டுப்பாட்டுடன் கொடுத்து அதை பால், முட்டை, உரம், உயிர் எரிவாயு, உள்ளூர் வருமானம் ஆக மாற்றுகிறது. சாதாரண இலவச திட்டத்தில் பணம் ஒரு முறை செல்கிறது. இங்கு அரசு செலவிடும் ஒவ்வொரு ரூபாயும் மீண்டும் மீண்டும் உள்ளூர் சந்தையிலே சுழல்கிறது. அரசாங்கம் நிலத்தை இலவசமாக தருகிறது என்பது இழப்பல்ல. அது ஒரு தரிசு நிலத்தை நாட்டின் பொருளாதார பாதுகாப்பாக அரணாக மாற்றும் உன்னதமான முதலீடே. இந்த ஒரு சாதாரண பெண்ணின் பொழுதுபோக்கை நாட்டின் உணவு பாதுகாப்பாக மாற்றுவதுதான் இந்த உண்மையான தற்சார்பு. இதனால் அரசு 2 லாபம் பெறுகிறது. வறுமை குறையும், வருமானம் உருவாகும். அதுதான் நபவக சிந்தனையின் முற்போக்கான நல்லாட்சியாகும். இது போன்ற பல காணொளியை, பல திட்டங்களும் பின்வரும் வீடியோக்களில் நாம் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.